ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நான் வந்து இப்போ தான் கொஞ்சமாக சமையல் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் மாங்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு 2-3 வாட்டி சாம்பார் வச்சுருக்கேன். அது நல்லாவும் இருக்கும்னு வீட்டில் சொல்லுவாங்க. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. இன்றைக்கி எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே தேவையான வெஜ்ஜஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். மாங்காய் சாம்பாருக்கு முக்கியமாக மாங்காய் வேணும் கைஸ். அப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். எனக்கா வீடியோ எடுக்கிறது, சமையல் செய்கிறது இந்த ரெண்டுத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணவே முடியலை. ஸோ அம்மா வந்து கூட சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. எனக்கு தெரியும் இருந்தாலும். அடுத்து ஒரு காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். மாங்காய் கொஞ்சம் நேரம் கழித்து ஆட் பண்ணிக்கிறேன். வெஜ்ஜஸையும் சாட்டே பண்ணிவிட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கல்லுப்பு, தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கலந்து விட்டு தட்டு போட்டு மூடுறேன். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் ஆகி வரணும். அது வரைக்கும் தட்டு போட்டு மூடி வேக விட்டாச்சு. புளிப்புக்கு புளி தண்ணி ஊற்ற மறந்துட்டேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். அப்படியே வெளியே வந்து பார்த்தா வானமும் பார்க்க அழகாக இருக்குது தீஸ் டேஸ். கொஞ்ச நேரம் கழித்து கிச்சனுக்கு வந்து வேக விட்ட காய்க்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக ஓடி வந்தால் ஒன்றும் ஆகலை கைஸ், நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது பை காட்ஸ் கிரேஸ். ஸோ இந்த வெஜ்ஜஸ் எல்லாம் வந்த உடனே மாங்காய் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ மாங்காவையும் ஆட் பண்ணி அகெயின் தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கிறேன். மீன்வைல் பருப்பு ஏற்கனவே வேக வச்சாச்சு. அடுத்து அதை மேஷ் பண்ணணும். அதில் எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன சண்டை. நான் வந்து இல்லை மத்தில் தான் கெடுவேன் சொல்லி ஒரே சண்டை. அம்மா வந்து இல்லை நீ கரண்டிலேயே கலரி விடுன்னு. அவங்க ஏற்கனவே கலரிட்டு இருக்காங்க. ஒரே டென்ஷனாக போச்சு. அப்புறம் என்ன, மற்ற எடுத்து பருப்பை நல்லா மசிச்சாச்சு. கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருப்பேன். அப்புறம் இப்போ மேஷ் பண்ண பருப்பை வந்து கொதிச்சுட்டு இருக்க சாம்பார்லேயும் சேர்க்குறேன். இப்போ சாம்பார் வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். கடாய் ஆல்மோஸ்ட் ரொம்பிருச்சு. அடுத்து பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாம்பார் கூட மிக்ஸ் பண்ணுறேன். சாம்பாரை நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்க்குறேன். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விடுறேன். அதில் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்கியாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் செய்கிற கூத்து. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.